1893 ஜூன் மாதம் 7ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் திரும்பவும் நினைவுபடுத்துறேன். பீட்டர் மேரிட்ஸ்பர்க் அப்படின்னு ஒரு சின்ன ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின் வருது. அந்த ரயில்ல முதல் வகுப்பு பெட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி உட்கார்ந்துருக்கிறார். MK காந்தின்னு அப்பா அவருக்கு பேர். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வந்திருக்கிறார். ஒரு வக்கீலாக வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வச்சிருக்கிறார். மகாத்மா காந்தியை நேரில் பார்த்தவர்கள் இப்ப பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தவர்கள் படத்துல சொல்றாங்க பவுன் நிறத்துல இருப்பாருன்னு சொல்றாங்க. நல்ல கலர், குஜராத்தி, அவர் நல்ல அருமையான கலர். ஆனால் அவரை ஒரு வெள்ளைக்காரன் கருப்பன் என்று சொல்லி அந்த கோச்ல இருந்து இறக்கி விடுறான். வெளியே போன்றான். ஒரு தோற்றத்தை பார்க்கிறான். நீங்கெல்லாம் ஒரு ஆளா? வெள்ளையர்கள் பயணிக்க வேண்டிய முதல் வகுப்பு பெட்டியில் நீ எப்படி அமரலாம்? இறங்கு கீழன்றான். அவர் டிக்கெட்டை காட்டுறாரு. நான் பணம் கட்டியிருக்கேன், நான் போக முடியாது, நான் இருப்பேன். ட்ரெயினை நிறுத்திடுறான். அந்த காலத்தில் அவங்க வச்சதா சட்டம். போலீஸை கூட்டிட்டு வரான். ரயில்வே காவல்துறை, ஸ்டேஷன் மேனேஜர் எல்லாரும் வந்து காந்தியினுடைய பெட்டி, அப்பெல்லாம் ஹோல்டால்னு சொல்லுவாங்க, படுக்கைன்னு ஒன்று முன்னாடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, பெட்டி படுக்கைன்னு சொல்லுவாங்க, தூக்கி தெருவில் போடுறாங்க, பிளாட்ஃபாரத்தில் போடுறாங்க, எரியிறாங்க. கையை பிடிச்சி இழுத்து அவரை தள்ளி விட்டு போயிடறாங்க. மிக கடும் குளிர். ஒரு ராத்திரி பூரா அந்த ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ரூம்ல உட்கார்ந்துருந்தாரா குளிரில் நடுங்கி கொண்டு. அன்றைக்கு ஒரு சாதாரண மோகன்தாஸை ஒரு வெள்ளை இனம் ரயிலில் இருந்து இறக்கியது. ஆனால் அதற்கு பிறகு ஏறக்குறைய 54 ஆண்டுகள் கழித்து வெள்ளையரையே இந்திய அரசு கட்டிலில் இருந்து இவர்தான் இறக்கப் போகிறார் என்பதை அவர்கள் தெரியாமலே போனார். ஒரு காந்தியை மிக சாதாரணமாக நினைத்த ஒரு வெள்ளை இனம் என்ன ஆனது? உலகம் முழுக்க காலனி ஆதிக்கத்திலிருந்து காணாமல் போனது. அதற்கு அடித்தளம் வைத்தவர் அன்றைக்கு ரயிலில் இருந்து இறக்கிவிடப்பட்ட ஒரு சாமானிய மனிதர். 1930 மார்ச் மாதம் 12ஆம் தேதி திடீர்னு சபர்மதியில இருந்த மகாத்மாவுக்கு ஒரு நோக்கம் வந்தது. உப்புக்கு நீ யார் வரி விதிப்பது? அது கடல்ல இருந்து கிடைக்குது, சில மலைகள்ல இருந்து கிடைக்குது, அதை நாங்க பயன்படுத்தணும். அதுக்கு வேலி வச்சிருக்கைய, ஊர் முழுக்க வரி போடுறைய, இதை எதிர்த்து நான் போராட போகிறேன்னு காந்தி தொடங்கினார். சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி என்கிற இடத்துக்கு, அதுக்கு பேர் தண்டி மார்ச்னு பேரு. அந்த பயணத்துல எத்தனை பேர் அந்த ஊர்வலத்தில் தொடங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 78 பேர் தான் அதுல முதல்ல இருந்தாங்க. அதான் உண்மை. 79 ஒரு ஆள் வந்து சேர்ந்தார்னு ஒரு செய்தி இருக்கு. காந்தியை பத்தி படிச்சீங்கன்னா தெரியும். மகாத்மா காந்தியை பத்தி நிறைய படிங்க. மிக மோசமாக விமர்சிக்கப்பட்ட மனிதர், ஒரு உலக தலைவர் இருப்பார் என்றால் அது மகாத்மா காந்தி தான். அவரை இன்றைக்கும் திட்டுகிறார்கள். ஆனால் அவரை போன்ற ஒரு மகான் இந்த உலகத்தில் பிறக்கவே முடியாது என்பதுதான் சத்தியம். 78 பேரை வச்சுக்கிட்டு தொடங்கினார். அப்போ வைஸ்ராயா இருந்தவர் பேர் இர்வின் பிரபு, லார்ட் இர்வின். இந்த வைஸ்ராய் சொன்னாராம், காந்தி, தட் ஓல்ட் மேன் கோயிங் டு டேக் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட். துணூண்டு உப்பை எடுக்க போறானா அந்த ஆளு? இதெல்லாம் ஒரு வேலை, இதெல்லாம் ஒரு பெரிய போராட்டம். உப்பை எடுக்கிறதுக்கு எவனாவது ஒரு போராட்டம் நடத்துவானா? நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, இதெல்லாம் உப்புச்சப்பு இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இது உப்புச்சப்பு இல்லாத விஷயம் அப்படின்னு அவ்வளவு பெரிய ஆங்கிலேய அரசாங்கத்தினுடைய தலைவர் சொன்னாராம். ஏறக்குறைய 240 மைல் காந்தி நடந்தார். 23 நாட்கள் நடந்தார். 78 பேராக இருந்த கூட்டம் நிறைவு பெறும்போது 50,000 பேராக பெருகி இருந்தது. 50,000 அன்னைக்கு தேதிக்கு. அன்னைக்கு இந்திய ஜனத்தொகை எவ்வளவு? 30 கோடி தான். 50,000 பேர் கூடிட்டாங்க. அதுல வேடிக்கை என்னன்னா, ஆண்களை விட பெண்களும் கூடினார்கள். சமைக்கிறவங்க அவங்க தானே. இந்தியா முழுக்க 80,000 பேர் இந்த போராட்டத்தை தெரிந்து கொண்டு காவல்துறையின் முன்னால் போய் அடக்குமுறைக்கு எதிராக போராடி கைதானார்கள். அப்படின்னா
ஒரு கைப்பிடி உப்பு இந்தியாவில் மாபெரும் அலையை உருவாக்கியது. சுதந்திர போராட்டத்துக்கு நேராக இந்தியாவை நகர்த்தியது என்றால் அதற்கு பெரும் பொறுப்பு உப்பு சத்தியாகிரகம் தான். அப்படின்னா இது ரொம்ப சிறுசு, இது ரொம்ப அற்பமானதுன்னு அன்னைக்கே வெள்ளைக்காரன் நினைக்காம இருந்தான்னா ஏதாவது செஞ்சிருப்பான். அங்க தொடங்கிய தீ பற்றி எரிந்தது இந்தியா முழுக்க. இதைத்தான் ரொம்ப ஒரு வரியில தோற்றத்தை வைத்து தவறாக யாரையும் மதிப்பிடாதே. இது சின்னது தானே, இது பெருசு தானேன்னு பார்க்காதீங்க.